அனந்தம் சதானந்தம். அனந்தம் சதானந்தம். வணக்கம். இன்று நாம் பல நாட்களுக்கு பிறகு ஒரு பதிவை காணப்போகிறோம். ஸ்ரீ சதா ஆனந்தா குருஜியை பற்றி ஒரு பதிவு. இந்த பதிவு ஏனெனில் நாம் சதா ஆனந்தா குருஜி அவர்கள் கடந்த சில வாரங்களாக, நாட்களாக, வருடங்களாக கூட்டுப்புழு தியானத்தில் உள்ளார். பல்வேறு நீங்கள் கேட்கலாம், கூட்டுப்புழு தியானம் என்றால் என்ன? கூட்டுப்புழு தியானம் என்றால் ஒரு பட்டாம்பூச்சி உருவாகின்ற ஒரு நிலையை பற்றியதான் அதே ப்ராசஸ். அப்படி என்ன என்று பார்த்தால், ஒரு பட்டாம்பூச்சி முதல் நிலை லாவாவாக பியூப்பாவாக மாறி கடைசி கட்டத்தில் பட்டாம்பூச்சியாக மாறி அது சிறகடித்து கூட்டை விட்டு வெளியே வருகிறது. அந்த பட்டாம்பூச்சி அது ஒரு பிரபஞ்சம் என்ற காஸ்மிக் எனர்ஜியுடன் இணைந்து அதுக்கு ஒரு புதிய ஞானம் பிறக்கிறது அல்லவா? அதே போலத்தான் நம் தியானத்திலும் ஒவ்வொரு நிலைகளை கடந்து வந்து நம் தியானத்தில் இறுதி கட்டமாக ஒரு நிலை அடைவோம் அல்லவா? அதுதான் நாம் பட்டாம்பூச்சி அடைகின்ற ஒரு தியான நிலை போல் மனிதர்களுக்கும் ஏற்படும் ஒரு நிலைதான் இந்த கூட்டுப்புழு தியான பயிற்சியில் நடைபெறும் முறைகளாகும். இவ்வாறு நம் தியானம் செய்வதால் என்ன பயன் என்று பல பேர் மனதில் கேள்வி எழும்பலாம். இதற்கான பயன் என்றால், நம்மளுக்கு தேவைகள், நம்மள வாழ்க்கையின் தேவைகள், நம்மளுக்கு கஷ்டங்கள், நம் உடல்நல ஆரோக்கியங்கள் ஆகியவற்றைகளும் எல்லாமும் சரியாகும் சீராகும்படியாக பிரபஞ்சத்திடம் நம் தேவைகளை நம் கோரிக்கை வைத்து காஸ்மிக் எனர்ஜி எனப்படும் இந்த ஒரு பிரபஞ்சத்தினில் உள்ள இந்த ஆற்றலில் நாம் விடிகாத்தால நிலையில் எழுந்து பிரபஞ்சத்துடன் ஈடுபட்டு அதில் நாம் செய்யும் இந்த தியான முறையினால் நம்மளுக்கு கடக்கும் இந்த காஸ்மிக் எனர்ஜி எனப்படும் இந்த ஒரு புத்துணர்ச்சி உள்ள வாழ்க்கையில் நடைமுறையில் ஏற்படும் ஒரு மாற்றங்களுக்கான ஒரு பயிற்சியும் மற்றும் அதில் வந்து நடைபெறும் இந்த ஒரு தியான நிலை ஆகும். இவ்வாறு நம் தியானம் செய்து பயன்படுவதால் என்ன பயன் என்று பார்த்தால், நம் பண தேவைகளோ, நம் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளோ, நமக்கு எவ்வாறு தேவைப்படுகிறதோ அதை நம் பிரபஞ்சமிடம் கோரிக்கை வைத்து கேட்டால் அது நிறைவேறும். பலவற்றர்கள் இதை செய்து பார்த்து பலனடைந்தார்கள். நீங்களும் முடிந்த வரைக்கும் விடிகாலையில் எழுந்து இந்த மெடிடேஷன் என்ற இந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ள பிரபஞ்சத்திடம் கேட்டு உங்கள் கோரிக்கையை நீங்கள் முன்வைத்து நீங்கள் உங்கள் கோரிக்கையின்படி நடக்கும்படியாக உறுதியாக நீங்கள் மெடிடேஷன் செய்யும். உங்களுக்கான மாற்றங்களை நீங்களே உங்கள் வாழ்வில் காணுவீர்கள். இவ்வாறு இதை நீங்கள் செய்து வரும்போது முதலில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். பிறகு உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் வெற்றியும் நன்மையும் வந்து சேரும்படியாக, லாபமும் வந்து சேரும்படியாக நடைபெறும். இதை நீங்கள் கடைபிடித்து தவறாமல் இதை நீங்கள் பின்பற்றி இந்த தியான நிலையில் நீங்களும் ஞானம் அடையும்படியாக இந்த பிரபஞ்சத்துடன் நீங்களும் முன் வந்து உங்கள் தியான நிலையில் பயிற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதங்கள் ஏற்படும். சிறு சிறு மாற்றங்களால் புத்துணர்ச்சிகளும் உங்கள் வாழ்வில் ஏற்படும். இதேபோல் நம் பல பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் ஸ்ரீ சதா ஆனந்தா குருஜியை பற்றி பதிவேற்று வந்திருக்கிறோம். நீங்கள் அதையும் அந்த பதிவுகளையும் பார்த்து தியானம் எப்படி செய்வது, எத்தனை அளவு மணியில் செய்வது, என்னென்ன வழிமுறைகள் என்பதையும் நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொண்டு அதன் விதிமுறைகள் படி நீங்களும் கடைப்பிடித்து அதிகாலையில் எழுந்து இந்த தியானம் செய்வதால் பல மாற்றங்கள் உண்டாகும். நிறைய பேர் இந்த தியானத்தில் ஈடுபட்டு நிறைய மாற்றங்களை காண்கிறார்கள் வாழ்க்கையில். நீங்களும் இதை தொடர்ந்து செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களில் தொடங்கி பெரிய மாற்றங்கள் வரை ஏற்படும். மன உறுதியுடன் நீங்கள் தியானம் செய்யுங்கள். உங்களுக்கான பிரார்த்தனை என்னவோ அதை வைத்து நீங்கள் அனைத்தையும் உங்கள் வாழ்வில் பெறும்படியாக, நீங்கள் நன்மையுடன் இருக்கும்படியாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உங்கள் ஒருவரும் தேவைக்காகவும் உங்கள் குடும்ப நலனை கருதியும் நாம் ஸ்ரீ சதா ஆனந்தா குருஜி அவர்கள் அனைவருக்காகவும் ஒவ்வொரு நாட்களும் அவர் செய்யும் மெடிடேஷனில் பிரபஞ்சம் காஸ்மிக் எனர்ஜியுடன் இருக்கும் ஒரு நிலையில் உங்களுக்கான தேவைகளும் அவர் சேர்த்து கோரிக்கை வைத்து தொடர்ந்து வணங்கி வந்து இருக்கிறார். இதேபோல் நீங்களும் தயவு செய்து முடிந்த அளவுக்கு விடிகாத்தால அளவில் எழுந்து நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். காஸ்மிக் எனர்ஜி என்பதை பெற்று கொள்ளுங்கள். வாழ்வில் நலம் பெறுங்கள். நீங்களும் சுகமாக இருங்கள் வாழ்க்கையில். இத்துடன் இந்த காணொளியை முடித்துக்கொள்கிறோம். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சதானந்தம் ஆனந்தம். ஸ்ரீ சதானந்தம் ஆனந்தம்.